அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். என் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹுவின் மீது ஆணையாக, உங்களில் ஒருவர் தமது கயிற்றை எடுத்துக்கொண்டு விறகு வெட்டி அதை தமது முதுகில் சுமந்து விற்று சம்பாதிப்பது மற்றவர்களிடம் யாசகம் கேட்பதை விட சிறந்தது என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 1470. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நமக்கு ஏதாவது ஒரு தேவை ஏற்படுகிறது என்று சொன்னால் அதற்கான பொருளாதாரத்தை நாம் உழைத்து சம்பாதிக்க வேண்டுமே தவிர மற்றவர்களிடம் யாசகம் கேட்கக்கூடாது என்பது இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய பாடம். பெரும்பாலான மனிதர்கள் மற்றவர்களை நம்பியவர்களாகவே தமது செயல்களில் ஈடுபடுகின்றனர். எப்படியாவது இவர் உதவி செய்து விடுவார், அவர் உதவி செய்து விடுவார், இவரிடம் கேட்கலாம், அவரிடம் கேட்கலாம் என்ற எண்ணத்திலேயே இருக்கின்றனர். இவ்வாறு நடந்து கொள்வது ஆரோக்கியமான ஒரு நிலை அல்ல என்பது இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய கண்டனம். மேலும் அல்லாஹுவின் மீது பொறுப்பு சாட்டியவர்களாக தமது தேவைக்கான ஏற்பாட்டை தாமே செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் யாரிடம் இருக்கிறதோ அவர் அல்லாஹுவின் உதவியை பெறுகிறார். மாறாக மற்றவர்களிடம் கையேந்தக்கூடிய வழக்கம் யாரிடம் இருக்கிறதோ அவரை அல்லாஹ் அப்படியே விட்டுவிடுகிறான் என்பதற்கு திருக்குர்ஆன் மற்றும் ஹதீஸ்களுடைய ஆதாரங்களும் கிடைக்கின்றன. நடைமுறையிலும் நாம் இதை பார்க்கிறோம். எனவே அல்லாஹுவை அஞ்சியவர்களாக நபிகளாருடைய இந்த எச்சரிக்கையை கவனத்தில் கொண்டு நம்முடைய செயல்பாடுகளை அமைத்து கொள்வோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.